ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னோட ஃப்ரைடே ஏர்லி மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வெள்ளிக்கிழமை காலையில் விடியற் காலையில் நான் என்னென்ன செய்கிறேன், என்னோடய ரொட்டீன் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் பாருங்கள், 5:35 ஆகுது. நான் எழுந்து 5 o'clockலாம் எழுந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போது ரெடி ஆகிட்டு மற்ற வேலைலாம் பார்க்கலாம். நம்ம ரோஸ்மேரி வாட்டர் ரெடி பண்ணோம் இல்லை, அது ஸ்ப்ரே பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு கிளிப்பு போட்டு போயிடலாம். வாசல் அம்மா கழுவி விட்டுருந்தாங்க, நம்ம கோலம் போட்டுடலாம். சின்னதாக தான் போட்டோம், கோலம் போடவே முடியல. ரொம்ப காற்றுனால எல்லாம் கோலமாவெல்லாம் சைடில் காற்றுக்கு பறந்துட்டு இருந்துச்சு. ஸோ சரியாக போடவே முடியல. சின்னதாக தான் போட்டேன், சரியாக வரல. இந்த வாசலில் இந்த கோலம் போட்டேன், நெக்ஸ்ட் இன்னொரு கேட்டில் இந்த கோலம் போட்டு முடிச்சிட்டேன். இப்போது வீடெல்லாம் க்ளீன் பண்ணி பெருக்கி தொடச்சிடலாம். வா, இது நான் வாங்குறேன், இது நீ வா. வீடெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு சாமிக்கு பூ பறிச்சிட்டு வந்துட்டேன். அம்மா பறித்து கொடுத்தாங்க, நான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். சாமி ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிட்டு வாசலெல்லாம் தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். மஞ்சள் கலக்கும்போது மஞ்சள், சந்தனம், பன்னீர் 3ம் கலந்து வச்சா நல்லா இருக்கும். ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், பார்க்கவும் சூப்பராக இருக்கும். மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கோலம் போட்டுடலாம். நான் அச்சு கோலம் தான் போட்டேன், அந்த பென்சில் வச்சு வாசலுக்கு மேலே கோலம் போட்டேன். அப்படியே துளசி மாடத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு இங்கேயும் கோலம் போட்டுடலாம். போட்டாச்சு, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாசலில் லக்ஷ்மி பாதமும் ஓமும் போட்டேன்.
ஓம் லக்ஷ்மி பாதம் ரெண்டுமே போட்டுட்டு துளசி மாடத்துக்கிட்ட விளக்கு கோலம் போட்டேன். இப்போ வாங்க சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு அலங்காரம் பண்ணிடலாம். பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி மாற்றி துளசி வச்சுருக்கேன். அப்புறம் வெத்தலை பாக்கு, இன்றைக்கி பிரசாதமாக நாட்டு சர்க்கரையும் பால் தான் வச்சுருக்கேன். விளக்கேற்றி பூஜை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போட்டால் அந்த வைபே சூப்பராக இருக்கும். மார்னிங் டைம் பூஜை செஞ்சு இந்த சாம்பிராணி வாசனைக்கு வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும், நல்லாயிருக்கும். கந்தசஷ்டி கவசம் கேட்டுகிட்டே ஸ்லோகா சொல்லி முடிச்சுட்டு வேல்மாறலில் அந்த திருத்தணியின் உதித்தருளும் அதை சொல்லி முடிச்சுட்டு ஒரு 6 டைமு, ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் 7 முகம் அது ஒரு 6 டைம் எல்லாம் சொல்லிவிட்டு ஸ்லோகாஸ் எல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். இந்த மாதிரி காலையிலேயே எழுந்து பூஜை செஞ்சு அன்றைக்கி டே ஃபுல்லாக ஒரு மாதிரி பாசிட்டிவாகவே இருக்கும், நல்லாயிருக்கும். பூஜை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி டே சூப்பராக ஸ்டார்ட் ஆகிருக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் 5 o'clockலேருந்து இப்போ வரைக்கும் மார்னிங் ரொட்டீன் முடிஞ்சது. இதுக்கு மேலே என்ன ஒர்க்குனா டிஃபன் செஞ்சுட்டு அப்புறம் ஷாப் போகணும், அவ்வளோதான். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இதுதான் என்னோடய ஃப்ரைடே மார்னிங் ரொட்டீனு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye.